வாக்காளர்கள் பட்டியலில் பேர் சேர்க்கிறதுக்குன்னு சொல்லி 4 லட்சம் தொண்டர்களை தேர்ந்தெடுத்தோம்ன்றாங்க. யார் இந்த தொண்டர்கள்? அவங்களுடைய பட்டியல் எங்கே? அவங்க உள்ளூர்காரங்களா வெளியூர்காரங்களா? அவங்களுக்கு இதுல என்ன அனுபவம் இருக்கிறது? பத்திரிகையில பகிரங்கமா விளம்பரம் போட்டாங்களா? ஆமா, தேர்தல் ஆணையத்துக்கு உதவி செய்யறதுக்கு இப்படி ஆட்கள் தேவைப்படுது. அவங்க தொண்டர்கள்னாக்கி அவங்களுக்கு காசு கொடுக்குறாங்களா இல்ல இலவசமாக அந்த தொழிலை செய்யறாங்கன்னா? இலவசமாக செய்யறாங்கன்னா அவங்க என்ன நோக்கத்தோட செய்யறாங்க? இப்படி நிறைய கேள்விகள் வருது. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, எங்கள்கிட்ட கேட்காமலே ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருந்து பேர் எடுத்துட்டாங்க, எங்கள்கிட்ட கேட்காமலே எங்க பேர்ல எங்க எழுத்து போட்டு லிஸ்ட்ல பேர் வந்துடுச்சு, நான் போய் பார்க்கும்போது என் பேர் என்ன இருக்குதுன்னு. ஆனா தேர்தல் ஆணையம் அங்க போய் என்ன சொல்லுது? உச்ச நீதிமன்றத்துல ஆதார் வந்து அதை ஏமாற்றமாக எடுத்திருக்க முடியும். வாக்காளர் அடையாள அட்டை அவங்க கொடுத்தது யாரு? தேர்தல் ஆணையம். அதுல கூட டூப்ளிகேட் இருக்கலாம். அப்படி பார்த்தா இந்த நாட்டுல எதுல டூப்ளிகேட் இல்லை?